Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra unit exercise 3 second sum. 150 students are admitted to a school. They are distributed over 3 sections A, B and C. If 6 students are shifted from section A to section C, the section will have equal number of students. If 4 times of students of section C exceeds the number of students of section A by the number of students in section B, find the number of students in the 3 sections. So பாருங்க ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் அட்மிட் ஆகிருக்காங்க. தே டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 3 செக்ஷன்ஸ். ஸோ அந்த மொத்தமாக அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸையும் 3 செக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க. இதில் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன உருவாக்கிடலாம், 3 செக்ஷன்லேயும் நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க, 3 செக்ஷன்ஸ் இருக்குது, 3 செக்ஷன்ஸ். ஸோ அந்த செக்ஷன்ஸ் நம்பரை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா லெட்டர் செக்ஷன்ஸ் பி எக்ஸ் ஒய்என் செட்டு. 1, 2 and 3b x and y z respectively. So 1க்கு வந்து x இன்னும் 2க்கு வந்து y இன்னும் 3க்கு வந்து z இன்னும் ரெஸ்பெக்டிவ்லி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 3 செக்ஷன்ஸ். ஸோ அப்படின்னா நான் சொன்னேன் 3 செக்ஷன்ஸ்லேயும் டோட்டலாக 3 செக்ஷன்ஸ்லேயும் கண்டிப்பாக ஆள் இருக்குது, மறந்துடாதீங்க. 3 செக்ஷன்ஸ்லேயும் நல்லா ஆள் இருக்குது. 3 செக்ஷன்ஸ்லேயும் சம்திங் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, அதுதான் நம்ம எக்ஸ் ஒய் செட்டு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ பட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, பட்டு 3 செக்ஷன்ஸ்லேயும் டோட்டலாக பார்த்தோன்னா 150 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லலாம்னா 3 செக்ஷன்ஸை ஆட் பண்ணி 150 சொல்லலாம். அதாவது 3 செக்ஷன்ஸில் இப்போ உங்களுக்கு ஏ பி சியில் ஒரு 10 பேர், இங்கே ஒரு 10 பேர், இங்கே ஒரு 10 பேர் இருந்துச்சுன்னா டோட்டலாக எவ்வளோ சொல்லுவீங்க, 30ன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே போல் என்னது இதுவும் 3 இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஒரு வேல்யூ இருக்கும், அது எவ்வளோ ஆட் பண்ணால் 150 சொல்லி தான் ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. நான் சீத செகண்ட் லைன் இங்கேருந்து இஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்லேருந்து ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷிஃப்டட் பண்ணுறாங்க, ஷிஃப்ட்னா மாற்றுறாங்கன்னு அர்த்தம். எதுலேருந்து செக்ஷன் ஏலேருந்து. அப்போ செக்ஷன் ஏல கண்டிப்பாக என்ன ஆகும், குறையும். செக்ஷன் சிக்கு மாற்றுறாங்கன்னு சொல்லும்போது 2 செக்ஷன் சி, அப்போ என்னது செக்ஷன் சியில் கூடும். அப்போது எக்ஸு செட்டு தான் ரெஸ்பெக்டிவாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆகுதுன்னா எக்ஸோடைய வேல்யூ இசட்டோடைய வேல்யூ எப்போ எங்கே பாருங்கள் அந்த செக்ஷன்ஸ் அப்படி மாற்றியாச்சுன்னா, அதாவது ஆர் ஸ்டூடெண்ட்ஸை செக்ஷன் ஏலேருந்து செக்ஷன் ஏல ஆர் ஸ்டூடெண்ட்ஸை செக்ஷன் சிக்கு மாற்றியாச்சுன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 செக்ஷனுக்கும், அதாவது இந்த செக்ஷன்ஸ்க்கு எல்லாமே என்ன இருக்கும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் ரெண்டத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் நம்பராக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போனா எக்ஸ்லேருந்து 6 குறைக்கும் போது, எக்ஸ்லேருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் ஆகி ஒய் இந்த இசட் அண்ட் செக்ஷன் 3rd செக்ஷன் போனோம். ஸோ அங்கே 6 கூடும். அங்கே ஆல்ரெடி சம்திங் இசட் பேர் இருப்பாங்க, இசட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது கூட இந்த எக்ஸ்லேருந்து ஒரு ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சேருவாங்க, அப்போ அங்கே ப்ளஸ் ஆர் ஆகும். இங்கே என்ன ஆகும், ஆல்ரெடி எக்ஸ் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகிறாங்க, எக்ஸ் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதுலேருந்து ஒரு 6 பேர் வெளியே போகிறாங்கன்னு ஒரு காரணத்துக்காக எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு போட்டுக்கணும். இங்கே வந்து ஆர் சேர்றாங்க எக்ஸ்ட்ராவாக, எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 பேர் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆகுறாங்க, சி செக்ஷன்ஸே சேர்றாங்க. அப்போ என்ன நடக்குது, இது அங்கே போகும். அப்போ என்ன ஆகும், இது அங்கே போகும்போது இந்த இசட் இங்கே வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12, 6 + 6 12. ஸோ திஸ் இஸ் பி செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தேர்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி. அப்போது 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி, செக்ஷன் சி என்னது Z. ஸோ அது எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் செக்ஷன் ஏ பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி பை வாட் யூ மீன் பை சப்ட்ராக்ட், அதாவது ஆட் ஆகிருக்குது. எப்படி ஆட் ஆகிருக்குது, செக்ஷன் வந்து அதாவது பாருங்கள் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் பை ஒய் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதாவது இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக்ஷன் சியில் 4 மடங்கு ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கும் பொழுது செக்ஷன் சியில் 4 மடங்கு ஸ்டூடெண்ட்ஸ் அது எப்படி இருக்கும், அதாவது இங்கே கீழே இருந்து பாருங்கள், இதுக்கு கீழே இருந்து பார்த்தா கூட வந்து நல்லா புரியும். செக்ஷன் ஏ செக்ஷன் பிஓடி செக்ஷன் பிஏ அண்ட் செக்ஷன் பிஏட ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது 4 மடங்கு செக்ஷன் சி வந்து செக்ஷன் சியில் ஸ்டூடெண்ட்ஸ் 4 மடங்கு அதிகமாக இருக்கும்போது என்னவாக இருக்குது, அதிகரிச்சிருக்குது. அதாவது செக்ஷன் ஏ பி அண்ட் செக்ஷன் சி, செக்ஷன் பி அண்ட் செக்ஷன் ஏ 2 செக்ஷன்ஸே டோட்டல் ஆட் பண்ணுறீங்க. டோட்டல் ஆட் பண்ணும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா எக்ஸீட் ஆகுது. எதை எக்ஸீட் ஆகுது, செக்ஷன் சி எக்ஸீட் ஆகுது. அதுவும் எப்படி, 1 மடங்கா இல்லை 4 மடங்கா. செக்ஷன் சி 4 மடங்காக இருக்கும் பொழுது என்ன ஆகுது, இது ரெண்டத்தோடைய டோட்டல் கிடைக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ரெண்டத்தோடைய செக்ஷன் ஏ செக்ஷன் பி. அப்போது இந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பியோடைய டோட்டல் எப்போ வந்து எது அதிகரிக்கும், செக்ஷன் சியோட எப்போ அதிகரிக்கும்,
ஆக்சுவலாக இதுதான் அதிகம், இந்த செக்ஷன் சி தான் அதிகம். செக்ஷன் சியில் 4 டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அதிகம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி அதிகமாக இருக்கணும்னா இங்கே வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸை டோட்டல் நம்ம பண்ணும்போது தான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ வந்து 4 இருக்குது இங்கே வந்து சம்திங் ஒரு 2+2 கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களா. இது வந்து இதுக்கு வந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் சொன்னேன், அதாவது நான் சொன்னால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. செக்ஷன் பி செக்ஷன் ஏ ஆட் பண்ணும் பொழுது எதை எக்ஸீட் ஆகுது, செக்ஷன் சி வந்து எக்ஸீட் ஆகுது 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். 4 மடங்கு செக்ஷன் சியில் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட டோட்டல் நம்பரும் இது அதிகமாக இருக்கும். இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஈக்குவல்ட்டும் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இதான் ஆக்சுவல் மீனிங்கு. இது எக்ஸீட் ஆகும், X+Y எக்ஸீட்னா தாண்டி வருதுன்னு அர்த்தம். X+Y வரும்போது இந்த 4 டைம்ஸ் இசெட் ஆகணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அடுத்த பாருங்கள், நான் 3 செக்ஷன்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது 3 ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம சிம்பிள் பண்ணிக்கலாம். 4Z அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, ஏன்னா X பாசிட்டிவ் வரணும். ஸோ X+Y - 4Z இட் இஸ் 0, ஏன்னா அந்த வேல்யூ ஒன்று கொடுக்கல, இட் இஸ் 3. ஸோ 3 ஈக்குவேஷன் ரெட் பை ரைட் பேக் இதான் உங்களுக்கு. ஸோ நம்ம அந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் உருவாக்கியது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்காக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருக்கிறேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ அந்த ஈக்குவேஷன் ஈஸியாக எப்படி போடணும்னு தெரிஞ்சிடும். ஸோ 1 2 3 திஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் 1 3 சால்வ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சால்வ் பண்ணி ஈஸி தான், நம்ம நார்மல் சால்விங் தான், எலிமினேஷன் மெத்தட் வழி சால்வ் பண்ணலாம். ஸோ X+Y + Z என்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு 115 வந்திருக்கு. தென் இது வந்து உங்களுக்கு X - Y + 4Z -4Zன்னு சொல்லி வந்திருக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னீங்கன்னா 0. ஸோ இது கேன்சல், X 2X திஸ் இஸ் 4Z and Z, அப்போ என்ன ஆகும் -3Z. திஸ் இஸ் ஈக்குவல் டு 150. 4th ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ 4th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது வந்து முன்னாடி நம்ம ஸோ ப்ளஸ்ஸுண்ணே, திஸ் இஸ் ப்ளஸ், ஐ புட் மைனஸ், ப்ளஸ் வரும். அப்போ நீங்கள் மைனஸ் சிம்பிள் போடணும், மைனஸ் சிம்பிள் போட்டு கேன்சல் பண்ணணும். ஸ்மால் மிஸ்டேக் மன்னிச்சிருங்க, மைனஸ். ஸோ பாருங்கள், இது கேன்சல் ஆகிரும், ஒய்யும் கேன்சல் ஆகிரும், இது 5Z ஆகும், இது வந்து 150 ஆகும். -150 0 செப்பரேட் பண்ணிக்கலாம், அதே தான். ஸோ 5Z = 150, Z = 150/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 30, Z = 30 கிடைக்கும். ஸோ செக்ஷன் 3 உடைய வேல்யூ கிடச்சிட்டு. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து எதை போட போகிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் அது இதுதான், செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டியூட்டிங் 2 பண்ணிங்கன்னா X - Y Z = 12 சொல்லி இருக்குது. ஸோ இசட்டை போட்டுக்கோங்க, 30 = 12. ஸோ X = 30 எங்கே போச்சுன்னா 42 கிடைக்கும். ஸோ X வேல்யூ கிடச்சிட்டு இப்போ X வேல்யூ 42, Z வேல்யூ 30 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் போடுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, X + ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன், X+Y + Z = 150. ஸோ Y கண்டுபிடிக்கணும். ஸோ this is 42 + Y + 30 = 150. ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 72 வரும். 72 + Y = 150. ஸோ Y = 72 அந்த பக்கம் போயிட்டா 150 - 72. ஸோ என்ன ஆகும்னா Y = 150 72 குறைச்சிருங்க. ஸோ இது 10, திஸ் இஸ் 4 1 0. ஸோ இது 8, திஸ் இஸ் 7 78 வருது. ஸோ செக்ஷன் 1 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு செக்ஷன் 7 42 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்படி எழுதிங்க லாஸ்ட்டில் XYZ சும்மா போடக்கூடாது. ஸோ XYZ நம்ம என்ன வச்சுருந்தோம், லெட்டு அப்படின்னு சொல்லி எழுதினா பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நீங்கள் எழுதலாம். செக்ஷன் 1க்கு வந்து Xனோம், செக்ஷன் 2க்கு வந்து Y வச்சுருந்தோம். ஸோ அது வேல்யூ 78 ஸ்டூடெண்ட்ஸ். தென் செக்ஷன் 3 இஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். 3 ஆட் பண்ணி பாருங்களேன், கரெக்டாக 150 வரும். ஸோ அதுதான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டாலே சால்விங் ஈஸி தான். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.